விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தாலே தான் நினைக்கிற விஷயத்த நடத்தாமல் ஓயவே மாட்டாங்க. எனக்கு இதுதான் விஷயம் அப்படின்னா அந்த முதல்ல வந்து சில சமயங்களில் வந்து டார்கெட் ஒன்று வச்சிருச்சு அப்படின்னா அந்த இறையை வந்து விடவே விடாது. கடைசி வரைக்கும் அதை வந்து பிடிச்சி அதை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கும். அதே மாதிரி இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, தான் ஒரு விஷயத்தில் எய்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து மூவே ஆக மாட்டாங்க. யாருனாலும் சொல்லட்டும், ஏன் அந்த ஆண்டவனே வந்து கூட சொல்லட்டும், எனக்கு அது வேணும் அப்படின்னா அதில் நின்ன நிலையில் இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. அதே மாதிரி இப்போ இவங்களை எனக்கு ஆகாது அப்படின்னு ஒருத்தவங்களை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் கூட திருப்பி வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஒன்ஸ் அவங்கக்கிட்ட அந்த ட்ரஸ்ட்டு வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா விருச்சிகம் வந்து திருப்பி அந்த பக்கம் போகவே போகாது. இது வந்து ஒரு சில சமயத்தில் அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருந்தாலும் கூட ஒரு மனுஷனை திருப்பி அது நெகட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னு நினைக்கிற ஆட்கள் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அட்டமெண்ட் இருக்கும். அந்த அட்டமெண்ட் வந்து இவங்க நல்ல விதத்தில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி கோடீஸ்வர ஆகக்கூடிய வாய்ப்பு வேறு யாருக்குமே இருக்காது. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் தலைவர்கள் எல்லாருமே விருச்சிகமாக இருப்பாங்க. நீங்கள் எந்த கட்சினாலும் எடுங்க, எய்தர் 2 நேஷனல் கட்சியில் எடுத்துகிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் எடுத்து பார்த்தாலும் விருச்சிகம் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றப்ப நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.